வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு இயற்பியல் அதாவது அலகு 5 ஒளியியல் தீர்க்கப்பட்ட கணக்கீடுகள் பார்க்க போறோம். 4வது வினா, ஒளி மூலமும் கேட்குனரும் v/10 வேகத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி நகர்கின்றனர். இங்கு v என்பது ஒளியின் வேகம். ஒளி மூலத்தால் வெளியிடப்படும் ஒளியின் அதிர்வெண் f ஆகும். கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் என்ன? சரியா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒளி மூலத்தின் வேகமும் vsன்னு எடுத்துக்கணும். v சோர்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? அதோட வேகம் என்ன கொடுத்துருக்காங்க? v/10. கேட்குனரின் வேகமும் அதாவது v லிசனருங்கிறது என்னது? v/10 கொடுத்துருக்காங்க. ஒளி மூலத்தின் ஒளியின் அதிர்வெண் என்ன கொடுத்துருக்காங்க? சரியா? fன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் என்னன்னு கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டா எழுதி, இது முக்கியம் இல்லை, நமக்கு ஃபார்முலா அதை பிரதியிடுதல் ஆன்சர் தான் முக்கியம். சரியா? இப்போ இதை இப்படி எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து என்ன செய்யணும்? இதுக்குள்ள ஃபார்முலாவை நம்ம எழுதணும். சரியா? ரெண்டு பேரும் ஒரே திசையில நோக்கி நகர்ந்தாங்கன்னா அதுக்குள்ள ஃபார்முலா n டேஷ் ஈக்குவல் டு அதாவது v பிளஸ் vl v மைனஸ் vs இன்டு என்னது n. சரியா? இப்போ என்னங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. விங்கிறது என்னது? சரியா? vs என்னன்னு கொடுத்துருக்காங்க. vlங்கிறது என்னது? v/10. அதே மாதிரி vsங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா v/10 தான். சரியா? இன்டு என்னது? என்னங்கிறது f. என்னங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க? fன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? கேட்குனரால் அதிர்வெண், ஒளியின் அதிர்வெண். சரியா? ஒளி மூலத்தின் ஒளியின் அதிர்வெண் தான் என்னது? f. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். மேலே உள்ளதுக்கு பாருங்க. எல்சிஎம் எடுத்தா 10. பொதுவாக 10 போட்டலாமா? சரியா? இந்த வியை 10ஆல் பெருக்கினா என்ன ஆகும்? 10v பிளஸ் v. அடுத்து பாருங்க, இந்த வியை 10ஆல் பெருக்கினா பொதுவாக 10 எல்சிஎம், அதாவது மீக்கியமா 10ன்னு போட்டுக்கிடுவோம். இந்த 10ஆல் இதை பெருக்கினா என்ன ஆகும்? 10v மைனஸ் v இன்டு என்ன இருக்கு? f இருக்கு. இன்டு f இருக்கு. இப்போ இந்த பகுதியில் உள்ளதை தொகுதிக்கு கொண்டு வந்தா இதோட தலைகீழியா நம்ம எழுதலாம். சரியா? எழுதலாமா? பகுதியில் உள்ளதை தொகுதிக்கு கொண்டு வந்தா என்ன ஆகும்? ஏற்கனவே பகுதியில் உள்ளதை எழுதுங்க. தொகுதியில் உள்ளதை எழுதுங்க. 10v பிளஸ் 11v 10v பிளஸ் 11vங்கிறது என்ன ஆகும்? 11v ஆயிரும். என்ன இருக்கு? 10 இருக்கு. இங்க 10vல இருந்து ஒரு vயை கழிச்சோம்னா என்ன ஆயிரும்? 9v ஆயிரும். சரியா? அப்பனா 9v என்னது? 10 இருக்கு. சரியா? 9v/10 இன்டு என்ன இருக்கு? fன்னு இருக்கு. இன்டு fன்னு இருக்கு. சரியா? இப்போ இந்த 10க்கு 10 என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கு? 11v/9v. சரியா? இன்டு fன்னு இருக்கு. சரியா? இப்போ விக்கு v என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போதான் என்ன இருக்கும் ஆன்சரில்? 11/10 இன்டு f. 11 இப்போ ஒரு 11னா 11, மீதி என்னது? 2. 2 வகுக்க முடியாது 9ஆல், அதனால என்ன சேர்ப்போம்? 2ஓட 0 சேர்ப்போம். 0 சேர்த்தா என்னது? 9 9 18. திரும்பி என்னது? பேலன்ஸ் 2 தான் கிடைக்கும். 0 சேர்த்தா என்ன கிடைக்கும்? 20 ஆகும். 20 9ஆல் வகுத்தா 2 தான் கிடைக்கும். சரியா? ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1.22. இந்த எஃப்பை மட்டும் கடைசியில் என்ன செய்யணும்? போட்டுறணும். இதுதான் என்னது? n டேஷ். கேட்குனரால் உணரப்படும் ஒளியின் அதிர்வெண்.